அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 நாள் நம்ம இன்னையிலேருந்து இந்த மாதத்தில் இருக்கிற நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் மே அப்படிங்கிற 2 மாதத்தை நீங்கள் முழுசாக கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 60 நாள் நமக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. சரிங்களா? உண்மையை சொல்லப்போனால் இந்த 60 நாள் உண்மையாலுமே போதுமானது. அதாவது புதுசாக படிக்க கரெக்டான திட்டமிடலோட ஆல்ரெடி கொஞ்சம் என்னெல்லாம் படிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ ஆரம்பித்தா கூட அவங்களால இந்த 2 மாதத்தில் குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையானதை படிச்சிட முடியும். சரிங்களா? இது ஒரு பொய்யான வார்த்தையோ ஒரு மோட்டிவேஷனலான வார்த்தையோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய திட்டமிடல் சரியாக இருக்கும் பட்சத்தில் என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை நாட்கள் வேணும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் அதை ரொம்ப கம்மியான நாட்களே ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியும். சரிங்களா? திட்டமிடல் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் திட்டமிட்டதை நீங்கள் சரியாக ப்ராசஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதும் இதெல்லாம் சேர்ந்தால் தான் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்மளுடைய சேனலில் வீடியோ என்ன அப்படிங்கிறத நான் நாளை காலையில் ஜேடி ரைடு இல்லை ஜேடி நோட்ஸ் அப்படிங்கிற என்ன இருக்க போகுதுங்கிறத நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம 6 to 10 ஸ்கூல் புக்கு பாலிட்டி முடிச்சிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து பாலிட்டி முடிச்சிருங்க. அதாவது எதுக்காக ஸ்கூல் புக் கண்டென்ட் நடத்துகிறோம் அப்படின்னா, உண்மையாலுமே நான் அன்றைக்கி சொன்னது தான், நிறைய கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்கில் தான் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கும். ஆனால் நம்ம நினைக்கிறோம் அது அவுட் சோர்ஸ் கொஸ்டின் அப்படின்னு அதை சரியாக படிக்காமல் ஸோ 6th புக்கு 7th புக்லேருந்து எல்லா புக்லையுமே ஏதாவது ஒரு கார்னரில் பாக்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு லைன்லையோ இல்லை ஒரு புக் பேக் கொஷினாகவோ ஏதோ ஒரு வடிவத்தில் ஸ்கூல் புக்கில் கொஷின் எடுக்கிறாங்க. அதாவது மெஜாரிட்டி கொஷின்ஸு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா அது அவுட் சோர்ஸ் கொஷினாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறோம். ஆனால் ஸ்கூல் புக்கை நீங்கள் தெளிவாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தா மட்டும்தான் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறதா ஒரு அர்த்தமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்கூல் புக் சோர்ஸாக நீங்கள் உங்களுக்கு நான் தெளிவு பண்ணேன். ஓகேவா? நம்ம சிலபஸ் அடிப்படையில் நம்ம தனியாக ஜேடி ரெடி அப்படிங்கிறதுல பார்க்கலாம். ஓகேவா? சரி, இந்த 60 நாள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு பின்னாடியே நிறைய இருக்குது. இந்த 60 நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இதில் ஆல்ரெடி நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணிட்டு தான் ஸ்கூல் புக்கை படிக்கிறீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்மளோட ஜிஎஸ் சிலபஸ் மொத்தம் ஒரு 10 யூனிட் இருக்குது. அதுலேருந்து 75 கொஷின், தமிழ் 100 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 25 கொஷின். சரிங்களா? சரி, ஓகே. அதாவது அந்த 10 யூனிட்லேருந்து தான் நமக்கு மேக்ஸும் வந்துடும். அதில் தனியாக 25 அப்படின்னா அந்த ஒரு யூனிட்டை விட்டு பார்த்தீங்கன்னா 75 கொஷின் வரும். ஓகே. இப்போது இந்த சிலபஸில் இருக்கிற ஜிஎஸ்க்கு ஒரு 10 யூனிட் கொடுக்குறாங்கல்ல, அந்த 10 யூனிட்டையுமே நீங்கள் முழுசாக அந்த யூனிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நமக்கு தேவையே இல்லை. இன்னொன்று, நம்ம அதில் இருக்கிற எல்லா வார்த்தையும் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் நம்மளால் முடிச்சிட முடியும் தான், அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த ஏரியாவில் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கணும். எடுத்த உடனேயே எதுவுமே நம்ம அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா எது தேவையானது, எதை அழுத்தம் கொடுத்து படிக்கணும், எதை அழுத்தம் இல்லாமல் படிக்கணும், எதை நார்மலாக படிக்கணும், எதை நல்லா அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரியான தகவலை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு சாப்டர் இருக்குது. சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வார்த்தை அதுதான். இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 6th புக்கு 7th புக்கு 9th 11th இது மாதிரி ஒரு 4 ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். அப்போ அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை இந்த 4 ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு ஒரு தடவை படிச்சிடணும். ஃபஸ்ட்டு டைம் 6 அந்த புக்கு 6 to 12 சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஒரு டைம் படித்து முடிச்சிடணும். படித்து முடிச்சுட்டு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது வரைக்கும் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, கடைசியாக நடந்த ஒரு 5 வருஷ கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப அப்படியே 10 வருஷ கொஷின்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின் எடுப்பாங்க எப்பொழுதுமே. அப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா? அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சுட்டு அடுத்த டைம் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 விஷயத்தை நீங்கள் அதில் இருந்து கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, ஸ்கூல் புக் அப்படிங்கிற அதிலிருந்து அந்த டெக்ஸ்ட் புக்கிலேருந்து என்னென்ன கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்திருக்கு இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது இல்லாமல் அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்கில் இல்லாத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த டாப்பிக்லேருந்து என்ன வந்திருக்கு, இப்படி 2த்தையுமே பிரிச்சிடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சிந்து சமவெளி நாகரிகம் அந்த டாப்பிக்கே நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கன்னா ஒரு டைம் அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சிருங்க. படித்ததுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
எடுத்த உடனே ஒரு டாபிக் பற்றி தெரியாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியாது. ஒரு டைம் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நீங்கள் போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தான் அங்கே பார்க்குற கொஸ்டின் புக்கில் எந்த இடத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் ஒரு டைம் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்கிறீங்க, ஸ்கூல் புக்கை முடிக்கிறீங்க, ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது ரெண்டு விதமாக அதை பிரிக்கிறீங்க. ஒன்று, அந்த நீங்கள் படித்த 6 to 12 அந்த லெசன்லேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்கில் இல்லாத அவுட் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த ரெண்டுத்தையும் பிரித்து வச்சு ஒரு டைம் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு டாபிக் முடிஞ்சிட்டதாக அர்த்தம். ஓகேவா? ஸோ இது மாதிரி ப்ராப்பராக ஸ்கூல் புக்கை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு கிடையாது, எந்த இடத்துலேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்களா? அடுத்ததாக தமிழ் மேக்ஸ். அதாவது நல்லா தமிழ் படிச்சிட்டோம், மேக்ஸ் பார்த்துட்டோம், நம்ம ஜிஎஸ்லேயே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் தப்பு. நமக்கு ஜிஎஸ் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஜிஎஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு தமிழ் மேக்ஸும் விடக்கூடாது. தமிழ் மேக்ஸில் தான் மெஜாரிட்டியான மார்க்னு நினச்சி ஜிஎஸும் பெருசாக நினைக்காம விட்டுறக்கூடாது. அப்போது எல்லாத்துக்குமே சமமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த சமம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்ல, அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குது? 200 கொஸ்டினும் உங்களுக்கு முக்கியம். சரிங்களா? இப்போ தமிழ் மேக்ஸில் 125 கொஸ்டின் மெஜாரிட்டி இருக்குது. அப்போ அதை நல்லா நான் படித்து முடிச்சிட்டேன் சார், இனிமேல் ஜிஎஸ் மட்டும் நான் படிக்கிறேன்னு சொல்லி இதை கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. தமிழ் மேக்ஸை விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு தான் நல்லா படிச்சிட்டோமே, இதை அப்படி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் சேர்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்படி தான் நீங்கள் இதை பார்க்கணும். தமிழ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் இப்படி தான் நீங்கள் பேட்டர்னை பார்க்கணும். இதை பிரித்து பார்த்து உங்கள் டயத்தை கொடுக்காதீங்க. சரிங்களா? நான் என்ன டயத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஏதாவது ஒன்றுத்தை கூட முக்கியத்துவம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. கடைசியாக பார்த்துக்கலாம், அதான் நம்ம ஆல்ரெடி நல்லா படிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் ரிவிஷன் பார்க்காம விட்டுறாதீங்க. சரிங்களா? அப்போ தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இது மூணுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் மேக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 125 கொஸ்டினில் அது மொத்தமாக தமிழையும் மேக்ஸையும் சேர்த்து 125 கொஸ்டினில் நீங்கள் மினிமம் ஒரு 115 to 120 எடுத்துடணும். சரிங்களா? அப்போ தான் உங்களால் ஜிஎஸ் அப்படிங்கிறது அந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணவே முடியும். அதனால் தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இப்படி மூணுத்துக்குமே சேர்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ் தானே சார் வராமல் இருக்கும், அதிக நேரம் நான் அதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஓகே. நீங்கள் நல்லா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இதை படிச்சுக்கோங்க. ஆனால் அதுக்குன்னு ரிவிஷன் பண்ணாமலேயே விட்டுட்டு அப்படியே ஓரம் கட்டிட்டு நகர்ந்துடாதீங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டதுனால நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்துலேயே தப்பு பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனையே. அதாவது நமக்கு நல்லா தெரியும், இது என்னத்தை நம்ம பார்த்துக்கிட்டு கடைசியில் பார்த்துக்கலான்னு போயிடுவோம். ஆனால் எக்ஸாமில் போய் உட்காரும்போது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்துலேயே நமக்கு ப்ராக்டிஸ் இல்லாததுனால நம்ம அந்த விஷயத்தை ஒழுங்காக அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஜிஎஸ் இம்பார்ட்டன்ட். நான் அதை சொன்னது தான். ஜிஎஸ் அப்படிங்கிறது 75 கொஸ்டின். ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம எக்ஸாமுக்கு உள்ளே போகிற காம்படிஷனை தாண்டி உள்ளே போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஜிஎஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கான பதில். தமிழ் மேக்ஸ் அப்படிங்கிறது மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் தமிழை கிளியராக முடிச்சிருவாங்க, மேக்ஸும் படிச்சிருவாங்க. ஏன் அதுனா தமிழ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க, ஈஸியாக முடிச்சிருவாங்க. ஒரு மாதம் 1.5 மாதம் 2 மாதத்தில் கூட நீங்கள் முழுசாக தமிழ் முடிச்சிடலாம். இப்போ ஆரம்பித்தா கூட மேக்ஸையும் முடிச்சிடலாம். அப்போ அந்த 125 கொஸ்டினுக்கு நீங்கள் ஈஸியாக ரெடி ஆகிடுவீங்க. ஆனால் ஜிஎஸ் அப்படி கிடையாது. எங்கேருந்து எதில் கேட்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ எல்லாருமே ஒரு திட்டமிடலோட ஜிஎஸை படித்தா மட்டும்தான் கரெக்டாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் உள்ளே போகிறத முடிவு பண்ணும். சார் நீங்கள் தமிழ் மேக்ஸுக்கு மொத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கங்கிறீங்க, ஆனால் ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீங்கள் தனியாக சொல்கிறீங்க. இதுக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நான் தமிழ் மேக்ஸை ஏன் இங்கே சேர்க்குறேன் அப்படின்னா, எல்லாருமே தமிழ் மேக்ஸை நல்லா படிச்சுட்டோன்னு நினச்சி அதை முழுசாக ஓரம் கட்டி வச்சுட்டு ஜிஎஸை படிக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? ஜிஎஸை படிக்கும் போதே அப்பப்போ தமிழ் மேக்ஸையும் சேர்த்து நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதையும் சேர்த்து அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை அப்படியே ஓரம் கட்டி வச்சிடாதீங்க. ஜிஎஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் மட்டும். சரிங்களா? எல்லாத்துக்குமே அந்த ஜிஎஸை படிக்கும் போது தமிழ் மேக்ஸுக்கும் சேர்த்து ரிவிஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? ஓஎம்ஆர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் அடிக்கடி சொன்னதான். நீங்கள் ஆன்லைனில் ஒரு டெஸ்ட் எழுதுறது நல்ல விஷயம்தான். ஆனால் ஆன்லைனில் மட்டுமே எழுதுறதுங்கிறது உங்களுக்கு எக்ஸாமில் போய் அங்கே உட்காரும் போது அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஓஎம்ஆரில் கையில் ஒரு ஸ்கேனிங் மிஷின் வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை அட்டன் பண்ண முடியும். அப்போ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதனால் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் எங்கேயாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆன்லைனில் எழுதுங்க. ஆனால் ஆன்லைனில் அவங்க கொடுக்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு ஓஎம்ஆர் கையில் வச்சுக்கோங்க. அந்த ஓஎம்ஆர் வச்சு நீங்களே உங்களுக்கு ஓனாக ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ப்ராப்பர் ஷெடியூல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய ஷெடியூலை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லை இதனால் வரைக்கும் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா இதுக்கப்புறம்
ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஷெட்யூல் வச்சுருக்கீங்களா? இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் திட்டமிட்டுறலாம். யார் வேணாலும் நாளைக்கே கிளம்பி நம்ம வந்து நான் சென்னை போயிடணும், நாளைக்கே கிளம்பி பெங்களூர் போகணும் அப்படின்னு என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனால் அதை செய்யறதுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரிங்களா? அதை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அப்போ உங்களோட ஷெட்யூல் எப்படி வேணாலும் இருக்கலாம் சரிங்களா? ஆனால் அதை செஞ்சு முடிச்சிட்டு இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம். யாரால் வேணாலும் ஒரு ஷெட்யூலை ரெடி பண்ணிட முடியும். ஆனால் அந்த ஷெட்யூலை ப்ராப்பராக டெய்லி ரொட்டீனில் அதை ஃபாலோ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை பார்க்க முடியுமா அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறவங்களால மட்டும்தான் முடியும் சரிங்களா? அப்போது உங்களோட ஷெட்யூல் அப்படிங்கிறத தயவு செஞ்சு ப்ராப்பராக பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜிஎஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு அது அப்படியே வந்துட போகிறதில்ல சரிங்களா? அப்போ எது தேவைங்கிறத நமக்கு ரொம்ப முக்கியமாக அழுத்தம் கொடுத்து படிக்க வேண்டியதெல்லாம் எது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னும் இருக்கிறது ஒரு 60 நாட்கள் தான் சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் நம்ம சேனலில் அடுத்து ஜேடி ரைடா இல்லை அடுத்து ஜேடி நோட்ஸா அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் இருக்குங்கிறத நாளைக்கு காலையில் வரும். சரி ஓகேவா? சரி, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த கமெண்ட்டுக்கு நான் ஏதாவது படிக்கிற சம்மந்தமாக இருக்க டவுட்ஸ் சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோ தனியாகவே எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.